ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட நேத்ரன் இருக்கார் இல்லையா, அவருக்கு கேன்சர் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமே அபிநயா அவர்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த பதிவுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேன்ஸ் ஆகிய நம்மலாம் வந்து அவங்களுக்கு வேண்டிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த வேண்டுதலை ஃபஸ்ட்டு அவங்க வந்து நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காகவும், அவங்க ஒரு சில இம்ப்ளிமேஷன்ஸை பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் பண்ணியிருக்காங்களாம். அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்கிறோம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவருக்கு கேன்சர் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவருக்கு வந்து ஆப்ரேஷன் அப்படின்ற விஷயங்கள்லாம் போய் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க எங்கள் அப்பாக்காக அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளே ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணிக்கணும், நம்ம நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஊரில் இருக்க நிறைய கோயிலுக்கு வேண்டுதலுக்காக வந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக அங்க பிரதேசனம் அப்படின்ற ஒரு பரிகாரத்தை அவங்க எல்லா கோயிலையுமே நிறைவேற்றிருக்காங்க. மெயினாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்தி மாதமாக கூட இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முழுக்க அந்த மாதத்தில் நிறைய கோவிலுக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான கோவில், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பர்சனலாக ஃபேவரட்டான கோவில், ஃபேமிலிக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும். ஸோ அந்த கோவில்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க பிரதேசனம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கோவிலில் இருக்கவங்களுக்கு நிறைய தானம் கொடுக்கறது, கோவில்களுக்கு சாமிங்களுக்கு நிறைய தானம் கொடுக்கறது, அங்கே இருக்க உணவில்லாத ஆட்களுக்கு நிறைய உணவளிக்கிறதுன்னு சொல்லி நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கான மேக்கிங்காக காரணம் என்ன அப்படின்னா, நேத்திரன் திரும்ப குணமாகி சரி பண்ணி வரணும் அப்படின்றது தான். ஸோ இவ்வளோ விஷயங்களை ஃபேன்ஸாக உங்களால் பண்ண முடியாது. உங்களால் வந்து வீட்டிலேயே வந்து எங்கள் அப்பாக்காக வேண்டிக்கோங்க, அப்படி இல்லைனா கோவிலுக்காக போய் அட்லீஸ்ட் எங்கள் அப்பாக்காக வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் அபிநயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த எல்லா விஷயத்தையுமே மேற்கொண்டிருக்காங்க. மெயினாக நேத்திரனுக்கு நிறைய கோவில்கள் பர்சனலாக ரொம்பவே பிடிக்குமாம். அந்த கோவில்களுக்கு தான் போய் அவர் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அங்க பிரதேசனம், அது மட்டும் குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு, அபிஷேகம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயத்துலையும் அவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களும் மறக்காமல் அவருக்கு கொஞ்சமாவது ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிக்கலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனத் அம்பானி ராதிகாவோட மேரேஜ் ரீசெண்டாக போயிருந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய பேர் வந்து அவருக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு வந்து எல்லாருமே கிஃப்டஸ் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே கோடிக்கணக்கில் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு நபர் மட்டும், அதாவது நம்மளோட பாலிவுட்டோட பெரிய ஸ்டாரான ஷாருக் கான் அவர்கள் மட்டும் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 கோடிக்கு அவருக்கு வந்து ஒரு ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய ஃப்ளாட்டையே வந்து பரிசாக கொடுத்துருக்கிறாராம். அனத் அம்பானியே ஷாக் ஆகிருக்காரு, என்னப்பா இவர் ஃப்ளாட்டை தந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட நம்ம ஊர் கிடையாது, ஃப்ரான்ஸில் 40 கோடிக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வீடு மாதிரி வந்து ஒரு கட்டி கொடுத்துருக்காராம். ஸோ அதை பார்த்தோன்னே நிறைய பேர் ஷாக் ஆகிருக்காங்க. வந்த எல்லாருமே வந்து வாட்சி, மோதிரம், தங்க, வைரம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தா ஒருத்தர் வந்து ஃப்ளாட்டை வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.